Student, 12th standard chapter 2 la exercise 2.7 la third sum, if x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 dot dot xn plus iyn equal to a plus ib. The condition form பண்ணி என்ன வெரிஃபை பண்ண சொல்றாங்க. So that first condition x1 square plus y1 square x2 square plus y2 square dot dot xn square plus yn square equal to a square b square. Second is summation of r equal to 1 to n tan inverse of yr by xr equal to tan inverse of b by a plus k by k belongs to z terms னு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே, சரி ஃபர்ஸ்ட் கொடுக்குற கண்டிஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். क्वेश्चन எழுதிட்டேன்னு என்ன டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு இது ஃபுல்லாக வரும். மாடுலஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடு மாடுலஸ், அப்புறம் ஹோல் மலா இப்போ மாடுலஸ் எடுத்துட்டு ஹோல் மாடுலஸ் எடுத்து நம்ம உணரோம் ஒரு ரூக்கு இண்டிவிஜுவல் மாடுலஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் மாடுலஸ் என்ன பண்ணோம் ஸ்கொயர் ரூட்டு. இப்போ ஸ்கொயர் ரூட்னா வரும் x1 ஸ்கொயர் y1 ஸ்கொயர். மாடுலஸ் ஸ்கொயர் டைம்ஸ் தான் ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இந்த மாடுலஸுக்கு x2 ஸ்கொயர் y2 ஸ்கொயர் டாட் டாட் xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர். இதுக்கு a ஸ்கொயர் b ஸ்கொயர். ரூட்டை ரிமூவ் பண்ணால் ஸ்கொயரிங் அண்ட் போர்ட் சைடு ஸ்கொயர் பண்ணா வரும் ரூட் டூ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் இந்த x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் xn ஸ்கொயர் yn ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b ஸ்கொயர். இதான் நமக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை இஸ் வெரிஃபைடு. செகண்ட் கொஸ்டின் அதே சேம் கண்டிஷனு ஆர்குமெண்ட் ஃபார்ம் பண்ணுறோன்னா வரும். டோட்டலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர்குமெண்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஆர்குமெண்ட் எடுக்கிறோம். இப்போ இந்த ஆர்குமெண்ட் என்ன அங்கே எடுத்துட்டேன் இங்கே எடுத்துட்டேன். இப்போ இந்த ஆர்குமெண்ட்டை இண்டிவிஜுவலாக என்ன ஸ்ப்ளிட் பண்ணால் நான் ப்ளஸ் போடணும். மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட் என்ன வரும் z1 z2 z3 என்ன வரும் z1 ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் z2 டாட் டாட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் டைம் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஃபங்க்ஷனு இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x2 ப்ளஸ் iy2 டாட் டாட் ஆர்குமெண்ட் ஆஃப் xn ப்ளஸ் iyn ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் a ப்ளஸ் ib. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு tan inverse ஆஃப் ஆர்குமெண்ட் என்ன tan inverse ஆஃப் y1 by x1 plus tan inverse of y2 by x2 equal to tan dot 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 tan inverse of yn by xn equal to tan inverse of b by a. Imaginary part by real part. Argument என்ன பண்ண நமக்கு real imaginary part இருந்தனா tan inverse போட்டு imaginary part by real part யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜெனரல் சொல்யூஷன்லாம் நமக்கு இது நான் ஜஸ்ட் சொல்யூஷன். நம்ம ஜெனரல் சொல்யூஷனா நமக்கு லாஸ்ட்னா வரும் ஒரு கான்ஸ்டன்ட் k பை என்ற டெர்ம்ஸ் நமக்கு என்ன வரும் ஒரு எதுக்கு நமக்கு கான்ஸ்டன்ட் லாஸ்ட் கே பை கொடுத்துறாங்களா அப்போ என்ன வரும் கே பை டேர்ம்ஸை ஆட் பண்ணி தான் ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, டேர்ம்ஸு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜென்ரல் டேர்ம் ப்ளஸ் கே பை. ஓகே, இப்போ கே பை ஆட் பண்ணிட்டீங்களா? அப்போ இந்த ஃபுல் டேர்ம்ஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த ஃபுல் டேர்ம்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணலாம்? கே பை மட்டும் ஒமி பண்ணிட்டு சம்மேஷன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 1 to n tan inverse ஆஃப் yr by xr. இப்போ ஆருக்கு வந்து 1 யூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் வேல்யூ வரும், 2 யூஸ் பண்ணால் செகண்ட் வரும், 3 யூஸ் பண்ணால் தேர்டு, 4 யூஸ் பண்ணால் 4 டாட் டாட்னு வரும். n யூஸ் பண்ணால் yn by xn ஈக்குவல் டு tan inverse of b by a இந்த plus k by எப்படி இருக்கும் k இருக்கும் belongs to z. இதுதான் நமக்கு செகண்ட் ரிசல்ட். ஓகே, ரெண்டு ரிசல்ட் வெரிஃபை பண்ணிட்டோமா? ஜஸ்ட் இந்த கண்டிஷனை ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஃபார்ம் பண்ணி செகண்ட் ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.